தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரியில நெறைய வந்துட்டு மரணங்கள் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு நம்ம போற்றக்கூடிய நெறைய பேர் வந்துட்டு 1 மாத காலத்துக்குள்ளேயே வந்துட்டு இறந்து போகிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? ஒரு வயது மூப்பு காரணம் அப்படின்னு நம்ம பேசினாலுமே, இதை தாண்டி ஒரு சினிமா உலகுக்கு அது ஒரு பெரிய இழப்பு தான். ஸோ அத பத்தி சொல்லுங்க சார். அவங்க நம்ம இறந்தவர்களை நம்ம எதுவும் குறை சொல்கிறோம். இப்போது எல்லாரும் நினச்சிக்கிறாங்க பாரதிராஜாவுக்கு என்ன குறைச்சல், ஜானகி அம்மாவுக்கு என்ன, பாக்யராஜுக்கு என்ன குறைச்சல், அவங்களுக்குலாம் என்ன செல்வம். எல்லாரோட வாழ்க்கையில் சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இவங்க முதல்ல அதில் அவங்க உச்சம் தொட்ட உடனே இவங்க கர்மாவையும் சேர்த்து சம்பாதிச்சுக்கிறாங்க. அந்த ஸ்டாருங்கிறது அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு சங்கடமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. அதை இவங்க நம்ம பொதுவெளியில் பார்க்கும்போது ஐயோ நம்ம பார்த்து மிரண்டுறோம். அவங்களுக்கு பின்னாடி ஒரு வலியும் வேதனையும் நிறைந்த வாழ்க்கை எல்லாருக்கும் இருக்குது. நம்ம சிஎம் கூட அரகத்தை வச்சுருக்காரு அப்படின்னு முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சால் பேசணும், தெரியலைன்னா பேசக்கூடாது. சும்மா போகிற போக்கில் அரகஜா வச்சுட்டு போய் இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன, அவர் என்ன இதாவாக இருக்கார். நம்ம அதுக்கான வார்த்தைகளை நம்ம பார்த்து பிரயோகம் பண்ணியிருக்கோம். மற்றபடி அவர் வச்சுருக்கிறது அரகஜா கிடையாது. பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் ஒரு வேட்டி கட்டிய ஒருத்தன் ஒரு தமிழ் ஒருத்தன் கண்டிப்பாக உட்காரக்கூடாது சூழ்நிலை வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது நடக்கிறது ஏன் அது விஜயா கூட இருக்கலாம், ஏன் அண்ணாமலை அவர்களாக கூட இருக்கலாம். ஆரம்பத்துலேருந்து தான் சொல்லியிருக்கேன். கொற்றவை பக்தி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மறைமொழியாளர் வராகி சித்தர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட மாந்திரிகம் சார்ந்து பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். அண்மை நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராகி ஆசைப்படுது மட்டும் வணக்கம். தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய வந்துட்டு மரணங்கள் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு நம்ம போற்றக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு 1 மாத காலத்துக்குள்ளேயே வந்துட்டு இறந்து போகிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? ஒரு வயது மூப்பு காரணம் அப்படின்னு நம்ம பேசினாலுமே, இதை தாண்டி ஒரு சினிமா உலகுக்கு அது ஒரு பெரிய இழப்பு தான். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது எல்லாரும் நினச்சிக்கிறாங்க பாரதிராஜாவுக்கு என்ன குறைச்சல், ஜானகி அம்மாவுக்கு என்ன, பாக்யராஜுக்கு என்ன குறைச்சல், அவங்களுக்குலாம் என்ன செல்வம் என்ன. எல்லாரோட வாழ்க்கையில் சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இவங்க முதல்ல அதில் அவங்க உச்சம் தொட்ட உடனே இவங்க கர்மாவையும் சேர்த்து சம்பாதிச்சுக்கிறாங்க. சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த இதை விட நீங்கள் சினி ஃபீல்டில் ஒரு உச்சம் ஒரு மனுஷன் தொடுறான் அப்படின்னாக்கா தொடும் போதே அவங்க கர்மாவையும் சேர்த்து சம்பாதிச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இன்றைக்கி அவங்க வெளி உலகத்துக்கு வேணால் பலன்னு மின்னலாம் வழியாக அவங்களுக்கு பின்னாடி நான் ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன், ஒரு சிலருக்கு உண்டான விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு பின்னாடி சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க, அந்த அம்மா சிரித்து, அதாவது எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒரு நாள் சங்கடப்பட்டு இங்கே அழுத கதையெல்லாம் இருக்குது. அப்போது அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குற பிம்பங்கிறது வேறு, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த குரோதம், அந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கு பின்னாடியும் சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே என்ட்ரானவனீங்க, அது நம்ம நடந்துக்கிற வாழ்க்கை முறையை பொறுத்த இருக்கு. கர்மாவை சம்பாதிச்சோன்னா அது கண்டிப்பாக முதல்ல தான் ஒரு கர்மா சொல்கிறீங்க. இல்லை, அது அந்த விஷயத்துல தான் இப்போ நம்ம முதல்ல என்ன சொல்லுவாங்க, அதாவது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. இன்னைக்கு அப்படி கிடையாது. கடவுள் அப்பப்போ அதுக்கு உண்டான தண்டனை கொடுத்து நீங்கள் வாழும் காலகட்டத்திலேயே அதை அனுபவிச்சுட்டு போகிறதுக்கு உண்டான அந்த வழிவகைகள்லாம் கரெக்டாக பண்ணிடுறாங்க. அதனால் இப்போ அதுக்காண்டி இவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அவங்க சம்பாதிச்சு வச்ச கர்மாவோ, அதை இந்த வாழ்க்கையும் நம்ம கர்மா பயன் தானே, ஏற்கனவே செய்த பாவ புண்ணியத்தோட பயன் தானே நம்ம இந்த வாழ்க்கையை. அதனால் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வலியும் வேதனையும் நீங்கள் பார்க்குற அந்த திரையில் பார்க்குற அந்த ஸ்டாருங்கிறது அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு சங்கடமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. அதை இவங்க நம்ம பொதுவெளியில் பார்க்கும்போது ஐயோ நம்ம பார்த்து மிரண்டுறோம். அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு வலியும் வேதனையும் நிறைந்த வாழ்க்கை எல்லாருக்கும் இருக்குது. ஒரு அம்பானினா அம்பானிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு செருப்பு தைக்கிறவனுக்கு 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபாய்க்கு உண்டான அவனுக்கு பண பிரச்சனையாக இருக்கும். இது அம்பானியாக இருந்தானா அவனுக்கு 5000 கோடிக்கு பிரச்சனை இருக்கும். புரியுங்களா? இதுதான் அவங்க 2 பேருக்கு உண்டான டிஃப்ரெண்ட்டு. இவங்க சினிமா ஃபீல்டில் இன்றைக்கி வரிசையாக தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வயது மூப்பு, அது இல்லாமல் அவங்க சம்பாதிச்சு வச்சா அவங்க நம்ம இறந்தவர்களை நம்ம எதுவும் குறை சொல்கிறதில்ல. எல்லாருமே இங்கே கர்மாவை தூக்கி சுமந்துட்டு இருக்காங்க. கர்மாவை குறைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்தாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு பாரதிராஜா சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, ஜானகி அம்மா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, கடந்த ஆண்டு தான் அவங்களுடைய மகன்கள் இறந்துருந்தாங்க. எல்லாருமே சொல்றாங்க என்னன்னா அந்த
துக்கத்தை தான் அவங்களால தாங்க முடியல, ஸோ அதனால தான் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். இல்ல துக்கத்தினால இப்போ ஒரு சிலர் வந்து நல்லா பழகிட்டு நம்ம ஒரு நண்பரோ யாரோ ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா அந்த வருத்தம்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். அது இயல்பான ஒன்று தான். அதுக்காக எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம அதை நம்ம போகிற போக்கில் ஒரு விஷயத்த பரப்பிட்டு போக வேண்டாம். ஆனால் அந்த வருத்தங்கிறது இருக்கும். அந்த வருத்தங்கிறது கொஞ்சம் மேலோங்கும் போது அந்த ஹார்ட் அட்டாக்கோ இல்லைன்னா அந்த எண்ணத்தில் அவங்க போகிறதோ அது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். ஓகே சார். இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். நம்ம வந்து அரகஜா அப்படிங்கிறது இப்போ பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. எல்லாரும் வந்து என்னென்னா யூடியூப்பில் வந்து ஆக்டர்ஸே வந்து இந்த மாதிரி அரகஜா நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போடுற அளவுக்கு அதுக்கு ஒரு பயங்கர ஒரு ஃபேமே வந்துருச்சு. அரகஜாக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் வந்துருச்சு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். உண்மையாகவே அரகஜா வேலை செய்யுமா? அதை பற்றி. இப்போது அரகஜாங்கிறது நாங்கள் மாந்திரிகத்தில் நம்ம மை தயாரிக்கிறதுக்காக சேர்க்குற ஒரு விஷயம். இந்த அரகஜாங்கிறது என்னென்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக நம்ம அதை வச்ச கமகமன்னு வாசனையாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற பல மாந்திரிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மைக்கு பதிலாக அந்த அரகஜாவை கொடுப்பாங்க. அரகஜானா அது நம்ம இங்கே கடையில் கிடைக்கும். ஒரு 20 ரூபா தான் அந்த டப்பா. அதை வாங்கி வச்சா கமகமன்னு வாசம் இருக்கும். அதை அடிச்சிக்கவே முடியாது. மை கூட தோற்று போயிடும், அந்தளவுக்கு வாசமாக இருக்கும். ஆனால் அதனால ஒரு பயன் வந்து இப்போ ஏன்னா இப்போது ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. என்னென்னா அரகஜா நம்ம சிஎம் கூட அரகஜா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சால் பேசணும், தெரியலைன்னா பேசக்கூடாது. சும்மா போகிற போக்கில் அரகஜா வச்சுருக்காரு, அரகஜா வச்சுட்டு போய் இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன, அவர் என்ன இதாவாக இருக்கார். நம்ம அதுக்கான வார்த்தைகளை நம்ம பார்த்து பிரயோகம் பண்ண வேண்டியிருக்கோம். முதல்ல அவர் படித்தவர், அவருக்கு தெரியாத அரகஜா கொண்டு போய் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாத. அவர் தன்னை என்ன பயன்படுத்துகிறாரோ அதை வெளியில் இது பண்ணுறாரு. அவர் வந்து உங்கள்கிட்ட சொன்னார் அரகஜா நான் பயன்படுத்துகிறேன்ட்டு. இப்போ எல்லோரும் நினச்சிக்கிறாங்க அவருக்கு வந்து அந்த ரத்தன் பண்டிட் தான் அவரோட எல்லாமே அப்படின்ட்டு இருக்கேன். அப்படி கிடையாது. அவர் வந்து ஜாதகம் பார்த்து அவர் ஒரு குருன்னு ஒருத்தர் இருப்பாப்புல. அது போக மற்ற விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்காங்க. அவருக்கு ரத்தன் பண்ணிட்டு வழிகாட்டுதல் இதில் இருக்குமானா எல்லாருக்கும். இப்போ எனக்கு ஒரு குரு மாதிரி ஒருத்தர் யார் வழி காட்டுறாங்களோ அவங்கள நான் அவங்க சொல்கிறத கேட்டு நடப்பேன். அதே மாதிரி அவர் சொல்கிற கேட்டேன். இது போக அவர் வச்சிருக்க மைக்கு பின்னாடி அது அரகஜாவானா அது அரகஜா கிடையாது. கண்டிப்பாக ஒரு கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசிய மை தான், அவ்வளோதான். அதுக்கான ஆட்களும் இருக்காங்க. அதுக்கான அவங்க யாருங்கிறது எனக்கு தெரியும். அவர் சார்ந்து ஒரு சில அந்த வேலைகள் செய்து கொடுக்குறதுக்கு இருக்காங்க. அவங்களும் ஒரு கடலோர மாவட்டத்தில் தான் இருக்காங்க. இந்த வேலையை நம்ம செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போது இதை போயிட்டு உடனே வந்து அரகஜான்னு இப்போ அரகஜாவில் இப்போ கடையிலேயே டிமாண்ட் ஆயிடுச்சு. 20 ரூபா விற்றது 50 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சாச்சு. அரகஜா கிடையாது. அரகஜா வந்து அது ஒரு வாசனை பொருள். அதுவும் ஒரு கருப்பு கலரில் இருக்கக்கூடிய, அது கருப்பு கலரில் இருக்கக்கூடியது ஒரு மைக்காக நம்ம பயன்படுத்துவோம். இந்த மோகினி விஷயத்துக்கு அதெல்லாம் பயன்படுத்துவோம். மற்றபடி வந்து அவர் வச்சிருக்கிறது வந்து அரகஜா கிடையாது. அரகஜானால ஒரு பெரிய அளவுக்கு மாற்றம் வரும். ஒரு வசிய மையை இல்லைன்னா ஒரு மாந்திரியத்துக்கு பயன்படுத்துகிற அஷ்டகர்ம மையை விட ஒரு பெரிய பலன் கொடுத்துருமோன்னா அது கிடையாது. அது சும்மா ஒரு ஏமாற்று வேலை. அரகஜாவை இப்போ ஒரு விற்கிறதுக்கு உண்டான எல்லா ஸ்டாக்கெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிஎம் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை பயன்படுத்துங்க. சிஎம் அரகஜாவை பயன்படுத்தினாங்கன்னா கிடையவே கிடையாது. அது அரகஜா கிடையாது. அவர் பயன்படுத்துறது ஒரு மை. அது என்ன மை, என்ன விதமான மை, ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுங்களேன். இல்லைண்ணா இப்போது ஒரு மையை எதுக்காக வச்சுருப்பாங்க? அடுத்தவர் நம்ம சொல் பேச்சு கேட்கணும், இல்லைன்னா அடுத்தவர் விஷயமா. இப்போ ஜனவசியத்துக்கு தான். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன தேவை? ஜனவசியம் தான். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜனவசியம். நம்ம ஒருத்தங்களை தன்பால் ஈர்க்கறதுக்கு உண்டான ஒரு சக்தி வேணும். அதுக்காக கூட அவர் வச்சுருக்கலாம். இது அரகஜான்னு நம்ம போகிற போக்கில் ஒரு சிலர் சொல்கிற மாதிரி அது கிடையாது. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா மையினாவே அது வசியத்துக்கு பயன்படுறது அவ்வளோதான். அது ஜனவசியமாக இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், எல்லாம் அஷ்டகர்மத்துக்கு உண்டான இதாக இருக்கலாம், மோகன விஷயம் மையாக இருக்கலாம், எது வேணுனாலும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக அது வசியத்துக்கு உண்டானது வசியத்துக்கு உண்டான மை தான். இப்போ சார் அவர் அந்த மை வைக்கிறதுக்கான பலன்கள் வந்து என்னென்ன கிடைக்கும் சார்? ஏன்னா இப்போ நம்ம அது என்ன மை அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு மை பயன்படுத்துறதுனால என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும்? இப்போது ஒருத்தங்க மை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு அதனாலேயே நன்மை வந்துடுமா அப்படின்னு கேட்டாக்கா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிக்கணும். மை யார் கொடுக்குறா, அதை எப்படி கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்கன்னு. இப்போ எல்லோரும் இப்போ போனோன்னே இப்போ என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லோரும் ஒரு 100 ரூபாய்க்கு வசியம் மை வைக்கிறது, 500 ரூபாய்க்கு வசியம் வைக்கிறது, இதை வாங்கினாக்கா நமக்கு எல்லாம் அதுதான் அங்கே தான் இந்த அரகஜாங்கிற ஒரு விஷயமே வந்துடுது. இதை வாங்கி வச்சுட்டு அப்போது உட்காந்துட்டு வானத்தை பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு எதுவும் நடக்கலை, எது நடக்கலை, எப்படி நடக்கும்? அப்போது ஒரு மையை நம்ம கொடுக்கும் போது இன்னாருக்கு இன்ன காரியம் நடக்கணும், இல்லை இன்னாருக்கு இன்னார் மகள் சேர்ந்து வாழணும், அதாவது கணவன் மனைவி பிரச்சனைனா அந்த இதுக்கு இன்னாருக்கு இன்னும் தொழில் வந்து வசியமாகணும், இல்லை தொழிலுக்கு உண்டான தடைகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மையை இது மைங்கிறது ஒரு ஜடம்.
அவ்வளோதான். அது ஒரு உயிர் இல்லாத பொருள். அந்த உயிர் இல்லாத பொருளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மயானத்துலேயோ இல்லைன்னா நம்ம மாந்திரிக சம்மந்தப்பட்ட அதை உட்காந்து அதுக்கு உண்டான ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணி யாருக்காக எதுக்காக கொடுக்குறோமோ அதுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு உண்டான குருதி பூஜைகள் பண்ணி அதுக்கு உண்டான பூஜை முறைகள் பண்ணி அந்த சம்மந்தப்பட்டவருக்கு நம்மளுக்கு கொடுப்பான். இப்போ நான் பொதுவாகவே என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, நான் கொடுக்குற மையை நீ வச்சுட்டப்போ இதை வச்சுன்னா நான் என்கிட்ட தெரியும் நான் கொடுக்குற மையை எந்தளவுக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு. அந்த மையை வச்சுட்டு நீ ரோட்டில் போகிற இழுத்து போட்டு அடித்தாலும் உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டேன். மைங்கிறது அப்படி வேலை செய்யணும். அதுக்காக நான் அடின்னு சொல்லி நான் யாரையும் சொல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த அளவுக்கு ஏன்னா இதை வேற ட்ரோல் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதாவது அது அந்த அளவுக்கு எக்ஸாம்பிளுக்கு அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் நம்ம பவர்ஃபுல்லாக. இப்போ என்ன ஒரு அடியால் நம்ம கூட இருந்தாக்க ஒரு பாடிகார்டு நம்ம இருந்தால் எவ்வளோ ஒரு தைரியமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செய்கிற காரியத்துக்கு அது ஒரு பக்கபலமாக இருக்கும். நீங்கள் செய்கிற இப்போ நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறீங்க அப்படின்னாக்கா இந்த மை நம்ம கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வசீகரத்துக்கு உண்டான ஒரு தெய்வீக சக்தி உள்ள ஒரு பொருள் நம்ம கூட இருக்கும்போது நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுற மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறதுக்கு உண்டான அந்த பலனுங்கிறது இதை கொடுக்கும். இதுதான் நமக்கு இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்புறீங்க, காலைல மையை வச்சுட்டு நீங்கள் அம்மாட்ட வேண்டிட்டு போகிறீங்க, இது மாதிரி நான் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் போகிற காரியம் நல்லபடியாக உங்களுக்கு முடியும், அவ்வளோதான். இல்லை அதில் ஏதாவது தடை இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கோ இல்லை அதனால் உங்களுக்கு பாதகம் இல்லாமல் ஆகிறதுக்கோ இதுக்காக நம்ம கொடுக்கலாம். அதை கூட நம்ம தாயத்து இதெல்லாம் நம்ம கொடுப்போம். அதை யார் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து. மை மட்டுமே வேலை செய்யுமானா மையம் வேலை செய்யும். அது கூட ஒரு சில இன்னும் பொருள்கள்லாம் நம்ம தேவை. அது இருந்ததுன்னா அவங்க நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி நடத்தி பிடிக்க முடியும். இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மை அவர் வச்சிருக்கிறாரு, சட்டசபையில் அவர் குனிஞ்சே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் நிமிந்தாருன்னா இருக்கிறவங்களால அவர் ஃபேஸை பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. இல்லை அதெல்லாம் நம்ம போகிற போக்கில் அடிச்சு விட்டு எதையாவது ஒன்றா பேசிக்க வேண்டியது, வியூஸ்க்காக ஒன்று பேச வேண்டியது, அப்படி ஒரு விஷயத்தை அவர் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் அதை மையங்கிறீங்க, அதை வசியமைன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ வசியமையை இப்போ ஒரு யாகசாலையில் நம்ம இது பண்ணும்போது கூட நம்ம எடுத்து நெத்தியில் வச்சு தான் போகிறோம். அதுவும் அந்த கலரில் தான் இருக்கும். இப்போ இது உட்காந்து எடுத்து ஏன்னா அவரோட நோக்கம் என்ன, நம்மக்கிட்ட எதிரில் உட்காந்து யாரும் பேசக்கூடாது, இல்லை நமக்கு எதிரிகளே இல்லாமல் இருக்கணும்னு போகிற போக்கில் இவங்களாம் அடிச்சு விட்டு போகிறது. அவருக்கு ஒரு ஜனவசியம் தேவை, அவருக்கு ஒரு வசியத்தன்மை தேவை, ஆல்ரெடி அவர் சம்பாதிச்சு வச்சுருக்காரு. அது போக இன்னும் இருந்தாலும் யாருக்கு தான் அந்த ஜனத்தோட ஈர்ப்பு வேணான்னு சொல்லுவாங்க. இனி அடுத்தது இந்த எலெக்ஷன் வேறு வருது, நம்ம கவுன்சிலர் எலெக்ஷன்லாம் வருது. நீ அதில் அவர் சாதிக்கணும், இன்னும் மேலும் மேலும் வெற்றி அறுவடை பண்ணணும், பிஎம் லெவலுக்கு வேறு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நடக்குமா சார்? இல்லை ஒரு நடப்பான் ஒரு உச்சத்தை இப்போ யாருமே நடக்காத ஒரு விஷயத்த ஜாதிச்சு காட்டிட்டாரு. இனி அப்புறம் அது என்ன நடக்காத ஒரு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, அதாவது பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் ஒரு வேட்டி கட்டிய ஒரு தமிழன் கண்டிப்பாக உட்கார்றதுக்கு உண்டான சூழ்நிலை வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது நடக்கிறது ஏன் அது விஜயா கூட இருக்கலாம், ஏன் அண்ணாமலை அவர்களாக கூட இருக்கலாம். இது நான் ஏற்கனவே மனசில் வச்சு நான் பேசியிருக்கேன். விஜய் இன்னைக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்கன்னா ஆரம்பத்துலேருந்து தான் சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை கொடுப்பான்னு. அதை கொடுத்தாரு, இன்றைக்கி ஆட்சியவே கைப்பற்றி எடுத்துட்டாரு. அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்குன்னு ஒரு 15 வருஷம் கழிச்சு அதை பேசுவோம். ஆனால் நாளைக்கு ஒரு பிஎம் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அவருக்கு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. அதை அவர் இப்போ இன்றைக்கி இருக்கிற விஷயத்தை இன்னும் பல மடங்கு மக்களுக்கு கொடுத்தாரு. யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க, ஒரு நல்லது நடக்கிறது யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய விஷயத்த மாற்றிருக்கேங்கிறாரு, மாற்றுறாரு, பார்ப்போம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னைக்கு கூட. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.